வணக்கம். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் வேண்டாம் என்று மதிப்புக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். ஒரு காலத்தில் தமிழகத்தில் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த ஆளுநரை போன்றவர்கள் வருவார்கள் என்பதனை முழுமையாக உணர்ந்ததற்கு பின்னால் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவ்வாறு சொல்லியிருப்பார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்றங்களிலும் என்ன நடைமுறையை பின்பற்றுகிறார்களோ அதே நடைமுறையை தான் தமிழகத்திலையும் பின்பற்றுகிறார்கள். தேசிய கீதம் என்பது ஒவ்வொரு நிகழ்விலும் கடைசி நிகழ்வாக அமைவதுதான். ஆனால் அதை உணர்ந்ததுக்கு பின்னாலும் தெரிந்ததற்கு பின்னாலும் அந்த தமிழகத்தினுடைய அந்த அறிக்கையினை வாசிப்பதற்கு பொறுக்க முடியாத ஆளுநர் அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் இவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆரம்ப காலத்திலிருந்து இந்தியாவில் வடபுலத்திற்கும் தென்புலத்திற்கும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் வடபுலத்தார் தென்புலத்தாருடைய வளர்ச்சியை எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள்? அந்த வளர்ச்சி திட்டங்களையும் இந்தியாவிலேயே தமிழகம் எல்லா இடத்திலையுமே முதல்நிலை பெற்றிருக்கிறது என்பதை இவரால் வாசிக்க முடியவில்லை. திராவிடம் என்ற சொல்லை இவர்களால் உச்சரிக்க முடியவில்லை. அண்ணா என்ற சொல்லை இவரால் உச்சரிக்க முடியவில்லை. கலைஞர் என்ற சொல்லை இவரால் உச்சரிக்க முடியவில்லை. அப்படி உச்சரிக்காமல் இருப்பதற்காக வேண்டி வெளிநடப்பு செய்கிறேன் என்று சொல்லி பொருந்தாத இன்னும் சொல்வதாக இருந்தால் நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விடயத்தை சொல்லி வெளிநடப்பு செய்திருக்கிறார். இதனால்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் வேண்டாம் என்று. இதை இவர் நிரூபித்து விட்டார். தமிழகத்திற்கு எவ்வளவு விரோதமானவராக அவர் இருக்கிறார் என்பதற்கு இரண்டே எடுத்துக்காட்டு. சற்றொப்ப 19 கோப்புகள் இவருடைய கையெழுத்துக்காக வேண்டி காத்திருக்கிறது. ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை எல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சட்டமன்றத்திலே நிறைவேற்றியதற்கு பின்னாலும் அந்த கோப்பிலே கடைசி வரையிலும் கையெழுத்து இடாமல் இருந்தவர்தான். தமிழகத்தில் பலரும் உயிர் பலியை வாங்கக்கூடிய அந்த சூதாட்டத்தை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னதற்கு அந்த கோப்பிலையும் கையெழுத்திடாதவர் தான். அவருடைய நோக்கமே தமிழர்கள் மத்தியிலே எவ்வளவு எண்ணிக்கையை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார் என்பது போன்று தெரிகிறது. இதனால் தான் கலைஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் வேண்டாம் என்று சொன்னார்.